Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல கடலை மாவை நம்ம சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். எப்பவுமே மாவு ஐட்டம்ஸ்லாம் செய்யும்போது மாவை முதல்ல சலிச்சிட்டு அதுக்கு அப்புறமா சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துர்க்கேன். இந்த கப்போட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 250 மில்லி. நீங்க எந்த கப்ல கடலை மாவு எடுக்கறீங்களோ அதே கப்ல எல்லா பொருளையும் நீங்க அளந்து எடுத்துக்கோங்க. கடலை மாவை நான் வந்து சலிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். நல்லா அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் கடாய் இல்லைனா நல்லா அடிகனமான ஒரு பாத்திரம் இல்லை கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் சலிச்சு எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை சேர்த்து நான் வறுத்துக்க போகிறேன். கடாய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேமுக்கும் மாற்றி மாற்றி வச்சு குக் பண்ணிக்கணும். தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணக்கூடாது. கடலை மாவு வந்து தீஞ்சிடும், கலர் வந்து மாறிடும். கடலை மாவுடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம குறைவான தீயிலேயே வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷத்துக்கு நான் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வறுத்து வச்சிருக்கிற கடலை மாவை திரும்பவும் இன்னொரு முறை நம்ம சலிச்சுக்கணும். ஏன்னா நம்ம வறுக்கும் போது உருண்டைகள் வந்து கட்டியிருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி உருண்டையாக இருக்கும். அதெல்லாம் இல்லாத மாதிரி நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம எதுக்கு கடலை மாவை சலிச்சோன்னு பார்த்தீங்கன்னா வண்டு எதுவும் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக சலிச்சோம். இப்போ வந்து உருண்டைகள் இல்லாமல் எடுத்துக்கணும் அப்படின்றதுனால சலிச்சுக்கிறோம். கடலை மாவை நல்லா நைஸாக சலிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு எண்ணெய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துருக்கிற இந்த 3/4 கப் எண்ணெயும் இது கூட சேர்த்து நல்லா நைஸாக உருண்டைகளே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறேன். கடலை மாவை நல்லா நைஸாக நான் வந்து எண்ணெய் சேர்த்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ கடாயில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு கேரட் விழுது நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கேரட் மேலே இருக்கிற தோலை சீவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கேரட் விழுது சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் பாருங்கள். கேரட்டை துருவிட்டு அரைக்கும்போது நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும். இப்போ இதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் பாக்குக்கு நம்ம எப்போவுமே 1 கம்பி பதம் வரைக்கும் பாகு காய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கடலை மாவு சேர்த்து செய்வோம். இப்போ 1 கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். தீ ஃபுல்லாக வச்சுக்கிட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிதமான தீயிலே குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் கரெக்டான கம்பி பதத்தில் நம்மளால் பாகு எடுக்க முடியும். ஒரு பக்கம் பாகு ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கடாய் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த கடாயில் நெய் வந்து சேர்த்துட்டு நான் சூடு பண்ணிக்க போகிறேன். 3/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய்யை உருக்கிட்டு 3/4 கப் அளவுக்கு கலந்து சேர்த்துக்கோங்க. பாகு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நெய்யை வந்து நான் காய வச்சுக்க போகிறேன். ரொம்ப புகை வர அளவுக்கு காய வச்சுக்காதீங்க. எண்ணெய் வந்து சூடாக இருக்கிற மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க போதும். மொத்தமாக நான் வந்து எண்ணெயும் நெய்யும் சேர்த்து 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது 3/4 கப் எண்ணெய் 3/4 கப் நெய் எடுத்திருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 1 கம்பி பதத்துக்கு பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சமாக பாகு எடுத்து இப்படி கையில் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்படி 2 விரலுக்கு நடுவுலையும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா லைன் மாதிரி வரணும், ஒரு இழை மாதிரி வரணும். ஒரு கம்பி பதத்துக்கு கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இதுதான் சரியான பதம். இப்போ நான் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் கடலை மாவை சேர்த்துக்கிறேன். ஒரு முறை ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க. மாவு வந்து அடியிலே தங்கி இருக்கும், அதனால் ஒரு முறை கலந்து கொடுத்துட்டு இதை கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே ஸ்டவ்வை வந்து நம்ம ஃபுல்லாகவோ இல்லை மீடியம் ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டே தான் குக் பண்ணணும். இந்த கடலை மாவை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்துக்கிட்டே கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிறேன். நான் வந்து எண்ணெயில் எதுக்காக கடலை மாவு போட்டு கலந்து வச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கடலை மாவை அப்படியே கொட்டி கலக்க முடியல, உருண்டை கட்டிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு, அதனால் இந்த மெத்தட் வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எண்ணெயில் கடலை மாவை கரைச்சிட்டு சேர்த்தோம்னா உருண்டையெல்லாம் இல்லாமல் பாருங்கள் நல்லா நைஸாக இருக்குது. வச்சுக்கிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். ஓரளவுக்கு கெட்டி ஆகிட்டு வந்திருக்கு பாருங்கள். கடலை மாவு நல்லா வெந்து வரணும், அதனால் கொஞ்சம் நேரம் குக் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய்யை காய வச்சுட்ருக்கோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்து கலந்து கொடுத்துக்க போகிறோம். மொத்தமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சேர்த்துக்கலாம்.
நல்லா இந்த மாதிரி சூடாக ஊற்றணும் நெய்யை வந்து. இந்த நெய் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மீதி இருக்கிற நெய்யை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இலக்கமாக இருக்கும். நல்லா குக் ஆகி கெட்டியாகிட்டு வரணும் கொஞ்சம். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். நான் சேர்த்துருந்த நெய் முழுக்க பாருங்கள் நல்லா ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ திரும்பவும் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ திரும்பவும் இருக்கிற எல்லா நெய்யும் நல்லா அப்சர்வ் ஆகட்டும். மீதி இருக்கிறது அப்புறமா சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 முறை நம்ம காய வச்சு எடுத்து வச்சிருக்கிற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு இலக்கமாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஸ்டவ்வை நான் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே குக் பண்ணிக்கிட்டேன். நல்லா ஓரளவுக்கு கெட்டி ஆகிட்டு வந்திருக்கு. இப்போ கடைசியாக இது கூட மீதி இருக்கிற எல்லா நெய்யுமே நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். 2 முறை நான் காய வச்ச நெய் சேர்த்தேன். இப்போ கடைசியாக மீதி இருக்கிற எல்லா நெய்யும் நான் சேர்த்து கலந்து கொடுத்துக்கிறேன். இப்போ கடைசியாக சேர்த்துருக்க இந்த நெய்யும் நல்லா அப்சர்வ் ஆகட்டும். நெய் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் குக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். மைசூர் பாக்கு ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா நெய்யும் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. அதே மாதிரி மாவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு கரண்டியில் நீங்கள் எடுத்து ஊற்றுனீங்கன்னா கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப இலக்கமாக இருந்துச்சுன்னா பீஸ் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டான பக்குவத்தில் நமக்கு மைசூர் பாக் கிடைக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் நான் வந்து மைசூர் பாக்கை இப்போ ஊற்றிக்க போகிறேன். ட்ரேயில் வந்து பார்த்தீங்கன்னா நெய்யை நல்லா தாராளமாக தடவி வச்சுருக்கேன். இல்லை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் இருந்து இறக்குனதுமே டக்குன்னு ஊற்றிடணும். இந்த மாதிரி ஊற்றும் பொழுது பாருங்கள் நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்பூனில் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு இப்படி ஈவனாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. மேடு பள்ளமாக எங்கேயாச்சும் இருந்ததுன்னா அப்படி தட்டி இப்படி நல்லா தடவி விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ட்ரேயில் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். சூடு வந்து நல்லா ஆறட்டும். சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நெய் எடுத்து கத்தியில் நல்லா தடவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ பீஸ் போட்டு எடுத்துட்டேன். இப்போது ஒரு கார்னரில் நம்ம ஒரு பீஸ் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லா பீஸையும் கரெக்டாக எடுத்துடலாம் உடையாமல். பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது கேரட் மைசூர் பாக் பார்க்குறதுக்கே. இருக்கிற எல்லா மைசூர் பாக்கையும் நான் வந்து இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு மைசூர் பாக் எந்த ஷேப்பு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சூப்பராக சாஃப்டாக மைசூர் பாக் வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். அதுவும் கேரட் யூஸ் பண்ணி. எப்போவுமே நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி கொஞ்சம் கேரட் வந்து யூஸ் பண்ணி நம்ம மைசூர் பாக் ரெடி பண்ணியிருக்கோம். அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா நைஸாக மைசூர் பாக்கு வரணுன்னா கேரட்டை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திங்கன்னா மைசூர் பாக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஒரு முறையாவது கேரட்டை வச்சு மைசூர் பாக் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.